ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபியில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் நிறைய கோதுமை எடுத்துருக்கேன், 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேங்க. இந்த கோதுமை ரேஷனில் வாங்கின கோதுமை தான். ஒரு 2-3 டைம் நல்லா கழிஞ்சிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வடச்சட்டியில் சேர்த்திட்டு நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே 2 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா நல்லா பொரியிற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கழிஞ்சிட்டு தண்ணி ஊற்றி மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்மளுக்கு கோதுமை நல்லா ஆறி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா உளுந்து ஊறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு 2 ஹவர்ஸ் ஆகுது மினிமம் நல்லா ஊறணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த கோதுமை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த உளுந்தோட தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதிக குவான்டிட்டி இருந்துச்சுன்னா நம்ம கிரைண்டர் கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி 2 பேட்சாக நான் மிக்சிலேயே அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த உளுந்தையும் சேர்த்துக்கலாங்க. உளுந்து நம்ம ஆட்டும் போது கொஞ்சம் கூட சூடாகக்கூடாது. உளுந்து சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த ஃப்ரிட்ஜ் வாட்டர் சேர்த்து நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு சூடாகாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி இருக்கணும். மாவு சூடாகக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சிட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்த கோதுமை மாவு கூடயே இதை சேர்த்துக்கலாம். இந்த மாவு பொறுத்த நீங்கள் அதிகமாக அளவுக்கு சேர்த்து வைக்கக்கூடாதுங்க. ஒரு அளவுக்கு, அதாவது ஒரு மார்னிங்க்கு அது நைட்டுக்கு நம்ம அளவுக்கு மட்டும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப ஊறிச்சுன்னு வைங்க, நல்லா புளிச்சு போயிடுச்சுன்னா கோதுமையோட டேஸ்ட் மாறிடும். நம்ம சிறுதானியங்கள் எப்படி அதே மாதிரி தான் கோதுமையோட டேஸ்ட் மாறிடும். அதனால் ஒரு நாளைக்கு மட்டும் ஆகிற அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். மினிமம் ஒரு 6 ஹவர்ஸ் மட்டும் நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், ரொம்ப தண்ணியாட்டு இல்லாமல். இட்லி மாவுக்கு நம்ம ஊற்றுற அளவுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கு நாங்கள் எப்பவுமே செய்கிற ஒரு டேஸ்டான சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 6 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 பல் பூண்டும் இது கூட சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நடக்கலை, வறுத்த நடக்கலை தோல் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. மிளகாய் காரம் அதிகங்கிறனால ஒரு மிளகாய் மட்டும் எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் எவ்வளோ காரம் இருக்கோ 1 அது 2 சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமாக தண்ணி, உப்பு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த சட்னி பொறுத்தளவுக்கு இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். முக்கியமாக ஆட்டாங்கல்ல கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது எப்பவும் போல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, வெள்ளுளுந்து, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடலாம். எங்கள் வீட்டில் எப்பவுமே ரொம்ப ஃபேவரட்டான இந்த நடக்கலை சட்னி தாங்க அடிக்கடி நம்ம இது செய்வோம். மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துடுச்சு. ரொம்ப 6 ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சுன்னா ரொம்ப புளிச்சுட்டு அதோட டேஸ்ட் மாறிடும். அளவாக கொஞ்சம் டைம் மட்டும் நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா கலந்து விட்டு எப்பவும் போல் நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி எடுத்துடலாங்க. இட்லி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். எப்போவுமே நம்ம இட்லி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுப்போம்ல, அதே மாதிரி மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த தோசை பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம செய்கிற கோதுமை தோசையை விட இந்த தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா முருகலாக விட்டு எடுக்கிறனாலும் முருகலாக விட்டு எடுத்துக்கலாம். இல்லை குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி கல் தோசை செய்யறதுனாலும் செஞ்சு எடுத்துக்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இந்த தோசைக்கு நம்ம செஞ்ச நடக்கலை சட்னிக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இட்லி நல்லா வெந்துருச்சு. ஒரு 10 to 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா போதும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி தொளிச்சுட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாது. நல்லா நம்ம நார்மலாக அரிசியில் செய்கிற இட்லி மாதிரி துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கெட்டியாயிரும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.